XAI அப்படிங்கிற டோக்கன் வந்து இன்றைக்கி பைனான்ஸ் பைபிட் நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. இந்த பைபிட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இந்த XAI டோக்கனுக்கு ஒரு ஏர்ட்ராப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 4000 நியூ யூஸருக்கும் 4000 ஓல்டு யூஸருக்கும் கொடுக்குறாங்க. டோட்டல் ரிவார்டை ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த ஏர்ட்ராப்பில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கும். நீங்கள் வந்து பைபிட் எக்ஸ்சேஞ்ச் வைக்கல அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பைபிட் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. KYC கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிள். ஓகேவா? நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா KYC கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓல்டு யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்கும். KYC வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்காங்க பண்ணாதவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 101 USDT வந்து உங்களுடைய பைபிட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் பார்க்கலாம். ஓகே, உங்கள் பைபிட் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓகே, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா $105 டெபாசிட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு $101 டெபாசிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் டோக்கன் ஸ்ப்ளாஷ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும். இதில் வந்து XAI ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? டோட்டல் ப்ரைஸ் பூல் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் XAI டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் ரிவார்ட் பூலாக தர்றாங்க. ஓகேவா? 1 டோக்கன் வேல்யூ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா $1 to $2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த ஏர்ட்ராப் மூலமாக ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூ யூஸராக இருந்தீங்கன்னா 400 XAI டோக்கனும் ஓல்டு யூஸருக்கு 100 XAI டோக்கனும் கிடைக்கும். நியூ யூஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 400 to 800 கூட ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஓல்டு யூஸ் இருந்தீங்கன்னா ஒரு $100 $200 வரை ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த டோக்கனோட வேல்யூ பொறுத்து. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் நவ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஜாயின் நவ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் தான் அதோடைய ஏர்ட்ராப்போட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு யூஸ் இருக்குது. ஓகேவா? 100 XAI டோக்கன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ரெஜிஸ்டர் அப்படின்றக்கும் ரெஜிஸ்டர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாஸ்க்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா $100 டெபாசிட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். அதனால் 50% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேட் பண்ணணும் XAI டோக்கனை. ஓகேவா? ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 230 minutes இருக்குது. ஓகேவா? இந்தியன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 PM வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற அந்த $100க்கு ஒரு அந்த டோக்கனை வந்து பை பண்ணிவிட்டு செல் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் ட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 100% வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவார்டு எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு 100 XAI டோக்கன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகி வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். பைபிட்டோட ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடக்கும் அந்த ரிவார்டு வந்து. ஓகேவா? இந்த ஏர்ட்ராப் வந்து எண்ட் ஆகி 7 days, இந்த ஈவெண்ட் வந்து எண்ட் ஆகி 7 days கழித்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டு வந்து உங்களுடைய ஃபண்டிங் வாலெட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? 7 days அப்படின்னா இன்னும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா January 9 அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து இன்னொரு 14 days இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா January 23 January 23 இந்த ஈவெண்ட் முடியுது. ஈவெண்ட் முடிஞ்சு 7 days கழிச்சுன்னா அப்போ உங்களுக்கு January 30 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா 3:30 PMக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து 3:30 PMக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் நவ் கொடுத்து இந்த ஒரே ஒரு ட்ரேடு ஃபைசல் வந்து பை பண்ணி XAI டோக்கனை பை பண்ணிவிட்டு செல் பண்ணிடுங்க. ஓகேவா? ட்ரேட் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிக்காங்க. 50% டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். 3:30 PM இந்தியன் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே வந்து ட்ரேடை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? XAI டோக்கனை ஒரு தடவை பை பண்ணிவிட்டு செல் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு.